ரீசெண்டா சூர்யா எதற்கும் துணிந்தவன் படத்துல காவலன் SOS ஆப் பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த ஆப் ஆபத்து நேரத்துல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒண்ணு, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு அவரே டெமோ காமிச்சிருப்பாரு. சோ இந்த வீடியோல காவலன் SOS ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பெண்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி டீடைலா பார்க்கலாம். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இந்த காவலன் SOS ஆப் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. பெண்கள் கண்டிப்பா இதை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆபத்துல இருக்கீங்கிறத யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட போன் நம்பர்ஸ் இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இருக்கிற ரெட் கலர் SOS பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்க நம்பருக்கு எல்லாம் நீங்க ஏதோ ஆபத்துல இருக்கீங்கன்னு அலர்ட் மெசேஜ் உடனே போயிடும். அது மட்டும் இல்லாம போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் பெட்ரோலுக்கும் உடனே தகவல் போயிடும். GPS மூலமா நீங்க இருக்கிற லொகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட உங்க போனோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிறது மூலமா நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நிமிஷத்துல உங்களுக்கு போலீஸோட உதவி கிடைச்சிரும். சோ எல்லா பெண்களும் கண்டிப்பா இந்த ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மொபைலில் கூகுள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே சர்ச் பாரில் காவலன் SOSன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வர இந்த ஆப் தான். இதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது உங்களுக்கு கால் பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. இன்னும் சில நிறைய பர்மிஷனும் கேட்கும், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலாம், தமிழ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரையும் அதுக்கு கீழே உங்களோட நேமையும் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலானு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லொகேஷன் பர்மிஷன் இருக்கும், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களோட டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் வில்லேஜ் டவுன் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சைன் அப்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோடு OTP வந்து வரும். அதை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ OTP வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்ததான் நீங்கள் ஒரு முக்கியமான ஸ்டெப் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா இல்லை அம்மா, பிரதர், சிஸ்டர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃப்ரெண்டு, இப்படி யாராவது ஒருத்தவங்க ஒரு 3 பேரோட நம்பரை நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த SOS பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இதில் நீங்கள் கொடுக்க போகிற 3 பேரோட நம்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்து போகும். ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையான 3 பேரோட நம்பர் வந்து நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் உங்கள் அப்பா அம்மா நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராச்சும் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நம்பர் வந்து டம்மியாக டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நேமில் அவங்க யாரோ அவங்களோட பேர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே செலக்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வகையான ரிலேஷன்ஷிப் இருக்கும். மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் அவங்க யாரோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்த 2 பேருக்கும் மொபைல் நம்பர், நேம் என்டர் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அலோவ் காவலன் SOS டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதுக்கு வந்து அலோவ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடியோ ரெக்கார்ட் பர்மிஷன் கேட்கும், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. வைல் யூசிங் தி ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்க போட்டோஸ், மீடியாஸ், ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் SMS பர்மிஷன் கேட்கும், அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்க லொகேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு வந்து ஓகே கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டீட்டெயில்ஸ்லாம் முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரெட் கலர் SOS பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கொடுத்துருக்க 3 பேரோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் போயிடும். அதோட சேர்த்து உங்களோட லொகேஷனும் இந்த ஃபோன் கேமரா மூலமா எடுத்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா காவலன் SOS டீமுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். SOS பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை தமிழ் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் தமிழ் வச்சுக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இந்த SOS பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது இல்லைனாலும் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற 3 பாரை கிளிக் பண்ணி அதில் எடிட் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிலே 3ஆவதாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் லொகேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் வந்து மேப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட ஈஸியாக வந்து போகலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம infotechraj சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.